ஸோ வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த பேபி இன் எல்லோ ஒரு ஹாரர் கேம் இருக்கும். அந்த கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்ட் 1 பேபி சிட்டிங். ஆக்ட் 1 இப்போ தான் பார்க்க போகிறோம். ஆக்ட் 2 வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் போடலாம். சரி, ஓகே. எல்லா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணுங்க. சரி வாங்க, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ சொல்கிறாங்க. You have the one new client message. ரேங்க் வந்து ரைட். ஓ, லுக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. எல்லாம் பக்கவாக இருக்குது. ப்ளஸே லிஃப்ட்டில் மாட்டிக்கினானா இல்லை உட்காந்துன்னு போ. லிஃப்ட்டு என்னோட லிஃப்ட்டா தந்துச்சு. என்னடா இது, லிஃப்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, 10ஆம் நம்பர் ரூமுக்கு போக சொல்கிறானுங்க. ரூம் லாக்கில் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு பேபி சிட்டர், ஒரு குழந்தைய வந்து பார்த்துக்கணும். இந்த குழந்தை வந்தாடா பெல் அடி. ஐயோ, யோசித்தனமாக யோசிக்கிறேன். இங்கே ஏதோ பூச்செடி இருக்கு. தெரியும்டா. டேய் எத்தனை இந்தியன்ஸுக்கு தெரியும் இதெல்லாம். அம்மைக்கல் கீழே வைக்கிறது எல்லாம். சரி திறப்போம். அம்மா குழந்தை. த பேபி இன் எல்லோ. ஓகே காய்ஸ், நெட்டுலாம் ஆன் பண்ணாதீங்க. இல்லை போடுவோம். நைட் 1. ஓகே, உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். இந்த கொலை எப்பரா இங்கே வந்து உட்காந்துச்சு. டேய், எனக்கு அதுதான் எடுக்க முடில. பிக்கப் பேபி வா, உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன். இது என்னது, சோஃபாலாம் இருக்குது. கிச்சனு என்ன பண்ணுவோம், வெளில தூக்கின்னு போட்டு நம்ம உள்ளே உட்காந்துருப்போம். நான் அழுவுதான், அவ்வளோதான். சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதான். என்னடா இது, குழந்தை அழுவுதுன்னு நினைக்கிறேன். குழந்தை அழுவுதுங்க. போய் தூக்கின்னு வந்துடும். பாவமாக இருக்குது பார்க்க. எனக்கு காசு தான் முக்கியமா இல்லை இந்த குழந்தையா? குழந்தை தான். என்னடா அது, என்ன பொசிஷனில் பார்த்துட்டு. உள்ளே போவோம். இது தூக்கின்னு மூஞ்ச பாருங்க. என்னடா குப்பைலாம் இருக்கு. அந்த ஓட்டையிலேருந்து ஏதோ எட்டி பார்க்குது. இந்த குப்பைத்தொட்டில் போட்டுடலாமா? இல்லை வேணாம், பாவமாக இருக்குது. குப்பைத்தொட்டில் போட்டு நான் வீட்டுக்கு வரும்போதே குழந்தை உள்ளே இல்லை, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். சரி, கிச்சனில் போய்ட்டு இதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துன்னு வரணும், சாப்பிட்றதுக்கு. அதனால் பால் எடுத்துன்னு போய் கொடுப்போம். குஸ்தியாப்பா. டேய் என்னடா ஆறாம் ஃபார்ம் போல, சக்கரா ஃபார்ம் பண்ணுறான் போல. ஆறாம் மாமன்ட்டா என்னடா. வேலையை காமிச்சிட்டான். தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அப்படி வந்துட்டான். தம்பி என்ன இப்போ படுத்த பொம்மையான பிரசமாக பத்துன்னு இருக்கான் அசையாமல். ஓகே, பேம்பஸ் எடுத்துன்னு வரணுமா? பேம்பஸ் மேமிக்கோ இப்போ பேண்ட்ஸ் எங்கடா காணோம்? தம்பி இதில் போய் ஒழிஞ்சிக்கிட்டானா? இருங்க இதில் போட்டு எடுத்துன்னு போய் கொடுப்போம், ஈரமாயிடும். இப்போ திரும்பி கொடுப்போம். இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கேன். வீட்டை நாசப்படுத்துறதே வேலை. ஓகே, இப்போ நான் தூங்க வைக்கணும். மேலே எடுத்துன்னு போய் தான் தூங்க வைக்கணும். சோஃபாவில் தூங்குவியா? இல்லை தூங்க வச்சு பார்ப்போம். எங்கேயே தூங்குடா, எனக்கு மேலெலாம் வெறுப்பாகுது. மேலே தான் தூக்கின்னு போய் போடணுமா? மூஞ்சி மட்டும் இப்படி வச்சுக்கோண்ணா. மூஞ்ச மட்டும் இப்படி வச்சுப்பான் இந்த மொட்டை பாய். தூங்குடா. என்னடா இது, புக்கு படிக்க சொல்கிறானுங்க. புக்கு எங்கே இருக்கு? இதோ இருக்கு. தி பிரின்ஸ் அண்ட் த கேட். ஓப்பன் இட்.
என்னடா இது ஒன்றுமே புரியல. ஒரு பூனை வந்து ஒரு பிரின்ஸ் பார்க்க போச்சான். அந்த பூனை வந்து அவன் பெட்டு மேலே குச்சிச்சான். அப்புறம் வந்து என் கார்டன் அழகாக இருக்கும்னு சொல்லிச்சான். இவனும் கூப்பிட்டு போய் காமிச்சானா ஏதோ லுக் இந்த கார்டன் அழகாக இருக்குன்றான். அப்புறம் அந்த கார்டனை அச்சு ஒஸ்தான் இவன். இந்த பையன் மாதிரியெல்லாம் இந்த பையன் தான் அதுன்னு நினைக்கிறேன். அவனோட மறுஜென்மம் தான் இவன். இங்கே பாருங்க, தூங்குறது மட்டும் க்யூட்டாக தூங்க வேண்டியது. மற்றெல்லாம் இது ஒரு மாதிரி க்ரீப்பியாக செய்ய வேண்டியது. ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாமா இல்லை டிவி பார்க்கணுமா? டிவி பார்த்துப்போம். டிவி பார்த்துனே தூங்கிடலாம். டிவியில் போடு டிவியில். ஓகே, குழந்தை கத்துதே. ஏன்டா கத்துற தாய்? ஏன்டா குணமான இடத்துல கத்துறேன். என்னடா டேய் தம்பி, கீழே போயிட்டியா? ஜோக்கனா பாரு. என்னடா இது பொம்மையே மாட்டானா? இவனுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாத சக்திலாம் இவனுக்கு இருக்கு. இவன் சாப்பிட்டானா இவன் சக்திலாம் எனக்கு கச்சிருமான்னு தெரியலையே. டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட என்னதுடா இது? கோலா டேய் அவன் குழந்தடா. டேய் அவன் மொட்டை மண்டையை பார்த்து பேஸ்கெட் பால் நினச்சா நம்ம என்ன பண்ணுறது? கேட்குற இந்த குழந்தை இல்லை, அது குழந்தை. தூங்குப்பா. என்னடா வாயை போல என்னடா பண்ணுற? பொம்மை வேணுமா? ஓ இதுவா? இந்த கேமை வந்து நீங்கள் வந்து பூனை கதை பச்சிங்கன்னா பூனை பொம்மை தான் போடணும். வேறு ஏதாச்சும் போட்டிங்கன்னா அவன் பவர் வச்சு தூக்கி வச்சுருவான். எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். அங்கங்கே ஆடு ஃபோட்டோ இருக்குது. நம்ம தான் பலியாடு, இவனுக்கு மாட்டம் பலியாடு நம்ம தான். அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். என்னடா இது கதவை திறக்கணும் திருப்பி? டேய் இந்த பலியாடை காட்டுறதுக்குன்னே இது பண்ணுறீங்களா? வாட்ச் டிவி அந்த சோஃபா திருப்பி பார்ப்போம் நம்ம நாடகமா ஏதோ ஒன்று. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே, நைட் 2 வந்தாச்சு. ஓகே, உள்ளே போவோம் நைட் 2க்குள்ளே. ஓகே, குழந்த மேலே பத்துன்னு போனேன். நீனே குழந்தையா குட்டி சத்தனா தெரியல. ஒன்றும் பண்ணல வந்த வரைக்கும். ஆனால் அவன் மறைஞ்சு போகிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பீமாதாரியாக இருக்குது. ஏய் நம்ம இந்தியா தெரியுதா? இந்தியா சுத்துதே பூமி. டேய் இவன் பொம்மை தானே அது? சரி அதை விடுங்க. நம்ம இந்தியா வரலன்னு நீங்கள் வந்ததே தான் வந்து. சரி எங்கடா அவனை காணோம். என்னடா இது? வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. வாஷிங் மிஷின் தான்ப்பா எல்லா வெளிநாட்டிலையும் இருக்கும். போயிட்டு என்னடா டிவி பார்த்துன்னு டேய் உன்னை வந்து தேனா டிவி பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்க. இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் முயல் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஸ்கேரி ரேபிட்டான். தூக்கி போட்டு விளாடும் கொஞ்சம். டேய் இவ்வளோ ஓவரா? அங்கேருந்து இங்கே வருவியா? நான் தூக்கி போட்டால் மட்டும் அழுவாலாம். போய் சொரி. நான் இது உள்ள சொறி விட்டுருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா உட்காரா. இவனுக்கு வேற சாப்பிட்றதுக்கு ஒரு பால் பாட்டிலு. அதான் வரல, நீ எடுத்து செஞ்சுக்க வேண்டியதுன்னு எல்லாத்தையும். ஐ திங்க் இவன் எப்படின்னா ஏதோ ஒரு குட்டி சாத்தான் இவன் கூட. டேய் சொல்லி வாய முல்ல வேலையை கட்டுறது. டே தம்பி மன்னிச்சிடுறா. தப்பா பேசியிருந்தா அண்ணனை மன்னிச்சு விட்டுருடா. இப்போ பால் பாட்டில் கண்டுபிடிக்கணுமா? பால் பாட்டில் காணும்.
வீடு ஃபுல்லாக பொட்டி தென்னால கிடைக்காது போல். ஏதோ கேட்டு கச்சிருக்கு. ஏதோ சீக்கிரட்டு நீங்கள் நினைக்கிறேன். இல்லை இல்லை பால் பாட்டில் இங்கே தான் இருந்துக்குதா? இந்தா துணி. என்னடா பறந்துட்டான். வேலையை காமிச்சிட்டான். சக்கரா போடுறான். சக்கரா ஏதோ இது ஆரா ஃப்ரேமிங் பண்ணுறான். பவரை வெளியே ஏற்றுறான். பூனையாக இருக்கு. 4வது பூனை கச்சிச்சு. மொத்தம் 12 பூனையா? டேய் கண்ணு. டேய் அண்டர்வேர். டேய் ஜெட்டி. டேய் ஓடந்துடா ஜெட்டி. டேய் ஜெட்டி பையா சி ஜெட்டி 2 கண்ணு வச்சு ஜெட்டி எங்க? ஐயா டேய் எங்கடா ஓடுற? டேய் நில்ற. டேய் இவரும் டேய் கண்ணெல்லாம் போகுதுடா. ஜெட்டி கண்ணாடி. டேய் கண்ணாடி போட்ட ஜெட்டி யாராச்சும் பார்த்தீங்களா? டேய் வாங்கினால மண்டையில் உங்களாம் தலை சுத்தமாடா. ஜெட்டிக்கு அப்புறம் கண்ணு முளைச்சிச்சு ஃபஸ்ட்டு. இன் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். குட்டி சத்தம் ஏதாச்சும் பண்ணால் அதை எடுத்து வாயில் வச்சுணும் போல். இதுக்கு வேறு தலை சுற்றுது. பார்த்துடா அவனை தூக்கி எங்கேயாச்சும் ஓட போகிற. அவ்வளோதான் இதுக்கு பேம்பர்ஸ்டே. ஏங்க அது கண்ணை பார்த்தீங்களாங்க? கொஞ்சம் க்ரீப்பியாக மாறுது. என்னன்னு தெரில. ஏதோ குட்டி சத்தம் இது குட்டி சத்தம் எப்படி சொல்கிறது? இது உள்ளே ஏதாச்சும் போய் இருக்கா தெரில, இல்லை இது கூட ஏதாச்சும் போய் இருக்கான்னு தெரில. இப்போ கதை அதே மாதிரி கதை படிக்கணும். இன்றைக்கி என்ன கதை? முயல் கதை. ஓகே சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்கணும். ஒருத்தர் ஒரு முயலை பார்த்து சாப்பிட்ணுன்னு இருந்துச்சான். அப்புறம் அந்த முயலை டேய் என்னடா வேன்னு கத்த வேண்டியது. சைனன் சத்தம் மாதிரி கிங்கு ஒரே எப்படின்னா இவன் தான் ராஜான்னு இவனே நினச்சினா எப்படா? நீ எப்படின்னா கிங்குனா நிறைய போராடணும். அதை விட்டு எனக்கு பவர் இருந்தால் நான் கிங்குன்னா இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த முயலை அவன் ஓடி போய் பிடிக்கிற போனானா. ஆனால் அந்த முயல் இவன்ட்டு தப்பிச்சு போயிடுச்சான். இதான் கதை. அவ்வளோதான். இவன்கிட்ட அந்த பூனை மாட்டிக்கிச்சு. ஆனால் அந்த முயல் தப்பிச்சிச்சு. அவ்வளோதான். அத்து மாட்ட போகிறது ஆடு. அந்த ஆடு யாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம தான், வேறு யார்? அத்து நம்ம தான் மாட்ட போகிறோம். டிவியை மாத்திரம் டே சேனலை. என்னடா எவனும் பெல் அடிக்கான் கரெக்டாக? இலவச பரிசா? ஏய் புரிஞ்சிச்சு. பண்டு போட்டிருந்தோம்ல பண்டு. ஏதோ கொடுத்துருக்கானுங்க நம்மளுக்கு கிஃப்ட்டு. மேடம் ரொம்ப தேங்க்யூ. என்னடா இது பிஞ்சு? டேய் கஷ்டப்பட்டு முயல் பொம்மைலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அசால்ட்டாக பிச்சு போகிறான். காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் கூட ஏதோ ஒரு பேய் சுற்றி நிற்குது போல். அதான் இதை வச்சு சாப்பிடுவோம். இல்லை ஏய் நான் இப்போ இல்லை என்னடா ஒன்றுமே போட முடியல. இங்கே வைப்போம், அப்புறமா சாப்பிட்லான்றானுங்க போல். வச்சாச்சு. இப்போ இது உட்காந்து டிவி பார்ப்போம். நான் யாரா வேண்டே? யாரா நீ? கேமராமேன் மாதிரி இருக்க. கேமராமேன் கண்ணா நீ தூங்குடா கண்ணா நீ தூங்குடா. நைட் 3க்கு வந்தாச்சு. இதான் லாஸ்ட் நைட்னு நினைக்கிறேன். ஏய் குழந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கேன். ஏதோ டிவியில் தெரியுது. என்னடா அது? ஓகே குழந்தைங்க. குழந்த மேலே இருக்கியா? குழந்த கீழே தான் சிட்டான். ஏதோ ஆச்சு. டிக்குன்னு ஆயிடுச்சு. எவனாச்சும் வரான்ட்டு. ஓகே மேலே போய் அந்த குழந்தைய தூக்கின்னு வரும். செட்டில் த பேபி. நம்ம தூக்கக்கூடாதான். அண்ணா
நைட் 3ன்னு சொன்னீங்க. அப்புறம் லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர். தம்பி நல்லா பத்திரமாடி வச்சோ பண்ணுறது. கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து இப்போது சாப்பிட போகிறோம். சாப்பாடு சாப்பிட வேணாம், டோஸ்டரு. ஏன்டா உன்னால் பிரிக்க முடியாது, யாரோ வந்து பிரித்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து சிம்பிளாக வந்து எப்படின்னா, ஒரு ப்ரெட்டை ஃபஸ்ட்டு வைக்க வேண்டும். அடுத்ததாக சீஸை வைக்க வேண்டும். அடுத்ததாக சீஸை வைக்க வேண்டும். அடுத்ததும் வைத்தவுடன் சீஸை மீண்டும் வைக்க வேண்டும். வைத்த பின் காளானை எடுக்க வேண்டும். அதை எடுத்து இதன் மேலே வைக்க வேண்டும். வச்ச பின்பு பிரெட்டை மூடி காத்திருக்க வேண்டும். சிறிது நேரத்தில் என்னென்ன நடக்குதுங்க? டேய் ஃபீடுமியா சோறு போடு எனக்குன்றான். டேய் லாக்குடா. ஆட வேற பார்த்துட்டு இருக்கேன். பலியாட மாட்டணும். எங்கடா அவன்? டேய் எங்கடா போன தம்பி? சோஃபா மேலே உட்காந்துன்னு இருக்கியாப்பா? வீடு தான் மான்ஸ்டர் பேபி. ஃப்ரிட்ஜு ஓகே புரிஞ்சிச்சு. டேய் என்னடா ஃப்ரிட்ஜு? வேணாம். சரி போய் எடுத்து தான் ஆகணும். டேய் குட்டி சத்தான். டேய் முட்டான்டா கதவை. எங்கே வந்துட்டோம்? சூப்பர். அந்த சைடு இருக்கு. இது மேஸுன்னு நினைக்கிறேன். மேஸ் தான், கண்டிப்பாக மேஸ் தான். பார்த்தாலே தெரியுது. ஏய் மேஸு வராதவன் கிட்ட போய் மேஸை கொடுக்குறீங்களேடா. மேஸ் கையெல்லாம் யாரா இந்த கை? நம்ம தானோ? இல்லை ஓகே போவோம். ஓ ஷிட். இந்த சைடு பால் பாட்டில் கச்சிச்சு. இப்போ வெளில போக வேண்டியதான். ஆமாம் உள்ளே எப்படி வந்தோம்? வெளில இப்போ எப்படி போகிறது தெரியலையே. போ எசுக்குத்தப்பா போவோம். ஏதோ ஒன்று இந்த சைடு போவோம். ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவார் கடவுள் வந்து. காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணாகணும். காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். காட்டிட்டாரு. ஆமாம். என்னது? டேய் ஃப்ரிட்ஜு கீழே இருங்க. அங்கே போடணுண்ணா, இங்கே வந்துட்டுன்ற மாதிரி இருக்கு. அடா பாய். டேய் குட்டி சாத்தான் ஏறும். அவனை தூக்கின்னு போய் வெளில போட்டுறேண்ணா. வேறு என்ன பண்ணுறது? காலில் தான் கொடுக்கணும் எனக்கு. குத்தாச்சி ஜாலியாக சிரிக்கிறான் பாருங்க உட்காந்து. டேய் மண்டையிலே போடணுண்டா ஒன்றுலாம். போ வெளில போ. வீட்டு பக்கம் வந்துடாத. டிவியை போட்டு பார்ப்போம். ஏங்க அழுகுறான். டேய் குட்டி சாத்தான். வேறு எதுவும் பண்ண முடியாது. தூக்கிட்டு வருவோம். பாத்ரூம் போகுது. மென்டல் மொட்டை மண்டையா. இது கூட நான் தான் மாற்றணுமா? ஜட்டி திருப்பி ஓட போறியா நீ? அப்படி இப்படின்னு தூக்கின்னு ஓடு. ஓகே கிட்ட போவோம். அம்மா ஏய் அம்மா நான் மாபை நோத்துறாங்க. டேய் எட்டி பார்க்குறான் பாடுறா குட்டி சாத்தான். ஓகே போவோம். என்னது? டேய் அடைக்கிறான்டா, வலி அடிக்கிறான். இந்த சைடு இல்லையா? எப்படா பறக்கிறேன் தம்பி? எனக்கும் சொல்லிட்டுப்பா, நானும் பறக்கிறேன். எங்கடா போனேன்? சொல்லித்தரேன்னு ஓட்டணும். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த எமர்ஜென்சி கிளாஸ் பிரேக்கர் இருந்துச்சுல, அதை எத்தி வாயில் சொருணும். டேய் வாடா. டேய் எங்கடா இதோரா வாய் பறந்துட்டான்டா. டேய் குழந்தைலாம் அது நான் தூக்கி போகிறது வேற, நீங்கள் அடிக்கிறது வேற. ஓகே தூங்குறான் பாருங்க குட்டி சாத்தான். பாவுங்க குழந்தை இது உள்ள குட்டி சாத்தா இறங்கிருக்குது.
சாமியாரே நல்ல சாமியாராக பார்த்து டேய் மறைக்கிறான். டேய் இல்லை புரியல. கதை புக்கு படிக்க சொல்கிறாங்க. டேய் உன்னோட சின்னதாக இருங்க. ஓகே உள்ளே போயிட்டான். என்னடா பறக்கிறாங்க. ஓகே பேபியை வந்து எடுத்துப்போம். தூக்கி நீ வேற சாத்தானா இருக்கு. வர கோவத்தில் போட்டு அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளை. ஓ பலியாடு கதையா? பொம்மை கேக்குதான். பலியாடு நான் தான்ப்பா. நானே வந்து பார்த்தேன். கதையை படிப்போம். தி பிரின்ஸ் அண்ட் த ஷீப். ஓகே அவன் ரொம்ப பசிச்சுட்டு ஆடை சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். ஆஸ்டரா டேய் என்ன இந்த குழந்தை நான் தூக்குறானுங்க. அவ்வளோ காய்ஸ் செத்துருன்னு நினைக்கிறேன். டேய் குட் நைட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட ஆக்ட் 1 முடிஞ்சிச்சு. ஆக்ட் 2 வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஓகே இப்போ எங்கே போனோம்? ஓகே ஆக்ட் 2க்கான இதுன்னு நினைக்கிறேன். ஓகே அச்சீவ்மெண்ட் எல்லாம் கைச்சு. கேம் முடிச்சாச்சு. கேம் இல்லை ஆக்ட் 1 முடிச்சாச்சு. ஓ செகண்ட் வந்து செகண்ட் சோல். ஓகே புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சோல் செகண்ட் சோல். ஓகே அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. பை.